ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்திவன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க ராம் மசூர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா வந்திருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 12 minutes இருக்கு. இந்த படத்தை வெங்கடேஷ் திருப்போரா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல திஷந்த், செரி அகர்வால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நம்ம ஹீரோ ராம் பாத்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃபிரெண்டோட பிரேக்கப்பும் ஆயிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டும் ஃபெயிலியர் ஆகுது. என்னடா இது நம்ம வாழ்க்கையில எப்படியே நடந்துட்டு இருக்கே அப்படின்றதுனால ஒரு ஜோசியக்காரரை போய் பாக்குறாரு. அவர் அதுல எக்ஸ்பர்ட்டும் கூட. அவரு இவரை பார்த்துட்டு, நீ ராமேஸ்வரம் போ, அங்க இருக்க சூரிய பாரு, அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ராமேஸ்வரம் கிளம்பி வராரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, இவர் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் சூரிய பாக்குறதுக்கு என்ன சம்பந்தம், கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையை. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா 2 காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 1989, அதே மாதிரி 2020. 2 காலகட்டத்துக்குமே நடுவுல 2 பேரோட வாழ்க்கையும் ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சூப்பரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட லவ், ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாமே வச்சு பக்காவா கொண்டு போனாங்க. ஆனா அதை செகண்ட் ஹாஃப்ல காப்பாத்தாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது நம்ம செகண்ட் ஹாஃப் மேல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுல இருந்தே படம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிருது. பல கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. ஆனா யாரோடையுமே நம்மளால கனெக்ட் ஆக முடியல. ஏனோ தானோ படம் போய் முடியுது. குறிப்பா கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிக்கிற அளவு தான் இருக்கு. படத்தோட மியூசிக் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம்மும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபியும் பக்காவே பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோலாம் படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. யாருக்கெல்லாம் ஒரு ஆவரேஜான படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃபும் பார்க்கலாம்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.